ஐடி எம்ப்ளாயீஸ் எப்போ வீடு வாங்கலாம், எப்போ வீடு வாங்கணுங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சவால். குறிப்பிட்டு சொல்லணும்னா, யாரெல்லாம் அர்பனைஸ் ஆகிறாங்களோ, ஒரு பெரிய நகரத்துக்கு வந்து வேலை செய்கிறார்களோ, அவர்களுக்கு தாங்கள் அந்த நகரத்தில் அடைந்த ஒரு அந்தஸ்தை, ஒரு ஸ்டேட்டஸை காமிக்கிறதுக்கு ஒரு வீடு என்பது ஒரு மிகப்பெரிய சிக்னலிங் டூல். நீங்கள் கேட்கலாம், என்ன சார் வீடு வாங்கும்போது ஒருத்தர் தன்னுடைய பணம் 20-25% தானே போடுறாங்க, 75% கடன் தானே வாங்குறாங்க, இதில் என்ன அந்தஸ்து அப்படின்னு. பட் சொசைட்டி அப்படி அதை பார்க்கறது இல்லை. சொசைட்டி என்ன பார்க்குதுன்னா, இவன் வந்து ஒரு வீடு வாங்குற அளவுக்கு வளர்ந்துட்டான் அப்படின்னு பார்க்குது. அப்படி பார்க்கும்போது என்ன நினைக்குதுனாக்க, இதை கடந்து இந்த கடனை அடைத்து விட்டு இவன் மேலும் வளர்வதற்கான ஒரு வாய்ப்பு இவனுக்கு இருக்கிறதுன்னு கன்க்ளூட் பண்ணுது. இந்த கன்க்ளூஷன் எங்கே லீட் ஆகுதுனாக்கா, அவனுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள், திருமணம், அதை கடந்து வளர்ச்சி எல்லாமே அவனுக்கு நடக்கக்கூடிய ஒரு இடத்தில் அவனை வைக்கிறது. இதை செய்யாதவனுக்கு இதையெல்லாம் நடக்காமல் கூட இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு வீடு வாங்கலைன்னா திருமணம் நடப்பது என்பது பிரச்சனையா இருக்கு. அந்த வீடு இல்லாத ஒரு தடையாக இருக்கிறது. இதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக சூழல். இதனால என்ன பண்றாங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க, எப்படா வீடு வாங்க போற அப்படின்னு. அவங்க என்ன பார்க்கறது இல்லைன்னா, எப்போ இந்த யங்ஸ்டர் ஒரு கடனாளியாக மாற வேண்டும் அப்படிங்கிறத அவங்க பார்க்கறதே இல்லை.